நம்ம பிரியாணி சாப்பிடுங்க. நீங்கள் 650 கிலோமீட்டர்லேருந்து வந்துருக்கீங்க. ஆமாம், 650. அந்த சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே முழுசாக பக்குமா. வெரி நைஸ். பிரமாதம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாப்பாடுகள் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி. இந்த பிரியாணி சொல்லும் போது ஒரு ஊருக்கு ஒரு கைப்பக்கம் இருக்கும். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேலப்பாளையத்தில் பண்ணுற இந்த பிரியாணியை பற்றி நம்ம கேட்டு போகிறோம். நம்ம பிரியாணி நீங்கள் 1 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா 4 மணிக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு பசி எடுத்துரும். என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆயில் இருக்காது, அதிகமாக மசாலாவும் இருக்காது. சாப்பிட்ற மாதிரி சின்ன குழையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் ருசித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி நாங்கள் அமைச்சிருக்கோம். முக்கியமாக இந்த பிரியாணி பண்ணும்போது இந்த பாதாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாதாம் நல்லா ஊற வச்சு கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சி இதில் யூஸ் பண்ணுறாங்க. பால், பாதாம் பருப்பு இது அளவோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரியாணி ட்ரை ஆகாது, குலையவும் செய்யாது. சாப்பிட்டா மல்லிகைப்பூ மாதிரி டேஸ்ட்டாக வர்றது தான் நம்மளுடைய இந்த பிரியாணியுடைய சீக்ரெட். இந்த ரெசிபி பற்றி நம்ம யார்கிட்ட கேட்டு போனோம்னா நம்ம NSK பிரியாணி சொல்லி மேலப்பாளையம் நடத்திட்டு வராங்க. அதாவது மிஸ்டர் ஹாசிக். அவங்க பற்றி கேட்டிங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த சமையல் தொழில் இருக்காங்க. இந்த சமையல் தொழில் வந்து எங்கள் தாத்தாட்ட இருந்தே எங்களுக்கு ஆரம்பிச்சது. 30 வருஷமாக இந்த தொழிலை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் குடும்பமே வந்து இந்த சமையல் தொழில் தான் இருக்குது. நாங்கள் அண்ணன் தம்பி 5 பேர். இந்த 5 பேரை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர், 200 குடும்பம் இந்த தொழில் நம்பி இருக்குது. இறைவனுக்கு ரொம்ப நன்றி. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 30 வருஷம் அனுபவத்தோட பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிறதுக்கு டேஸ்ட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்து திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் வந்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப ஹாப்பி. எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு சார். நானும் எங்கள் குழு சார்பாக அந்த ஊர் சார்பாக உங்களை அன்போட மகிழ்ச்சியோடு வர இருக்கிறேன் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. அப்போ என்ன தேவையான பக்கம் சொல்கிறீங்களா? ஓகே. இதுக்கு தேவையான பொருள் பாஸ்மதி அரிசி 2 கிலோ, சிக்கன் 3 கிலோ, தக்காளி 400 கிராம், வெங்காயம் 800 கிராம், இஞ்சி பூண்டு வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், பச்சை மிளகாய் 50 கிராம், கொத்தமல்லி புதினா 150 கிராம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாம் சேர்த்து 30 கிராம் போட்டிருக்கோம். பாதாம் பருப்பு 100 கிராம், மிளகாத்தூள் வந்து 25 கிராம், தயிர் வந்து 400 கிராம், பால் வந்து 400 ml போட்டு, 300 ml நெய், 300 ml கோல்டு வினர் ஆயில், உப்பு வந்து 60 கிராம். இதுக்கப்புறம் நெய் கொடுங்க சார். நெய் தாங்க. இந்த நெய்க்கு ஒரு விஷயம் இருக்குது. அவர் சொன்னார் இந்த நெய் நாங்களே பண்ணுறோங்க, வெண்ணெய் வாங்கி பட்டர் வாங்கி நாங்களே பண்ணிக்கிறது இல்லை. எப்படி அதை நீங்கள் ஆரம்பிச்சு என்ன காரணம் அப்படி பண்ணுறதுக்கு? அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் சார். ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்மளுடைய பிரியாணிக்கு யூனிக்காக இருக்கணும். ஒரு ஃப்ளேவர்னால் அந்த ஃப்ளேவர் வந்து எப்போவுமே மாறவே கூடாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் மாறக்கூடாது. அப்போ அந்த ப்ராடக்டை நம்மளே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து என்றைக்கும் அந்த குவாலிட்டி மாறவே மாறாது. அதனால் வந்து நாங்களே வெண்ணெய் வாங்கி நாங்களே சொந்தமாக தயாரித்து நாங்கள் பண்ணிக்கிறோம். ஒன்லி ப்ரொடக்ஷன் மட்டும் தான் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் மட்டும் தான், பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம பிரியாணிக்கு மட்டும். சரி, ஓகே தான். அடுத்து பட்டை, ஏலக்காய் கிராம். ஓகே, பட்டை, லவங்கம், ஏலக்காய். இப்போ தாளிப்பு சார். அடுத்து வெங்காயம் எடுத்துங்க சார். இந்த பட்டை, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிட்டு இது நல்ல சூடானோன்னு போடணும் சார். என்ன காரணம் அப்படி? அப்போ தான் வந்து அந்த நெய்யோடைய ஃப்ளேவரும் அந்த ஆயில் வாடை இல்லாமல் இருக்கும். ஓகே, சரி. இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு அந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் பச்சை மிளகா போடுமா இல்லை போடலாம்? இப்பயே லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டோம். சரி, ஓகே டன். ஏன்னா வந்து அது ரொம்ப போட்டு நம்ம கிண்ட சொல்ல அந்த காரம் மேலே ஏறிடும். ஓகே, அதனால் அது கொஞ்சம் வெந்தவொன்னே போட்டால் நல்லா. ரைட். இப்போ இந்த பிரியாணி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா
ஒரு ஊரில் ஒன்று உண்டு. ஆமாம். இப்போ நம்ம இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சென்னை சைடில் எண்ணெய் கத்திரியா தான். எண்ணெய் கத்திரியா. அப்புறம் இந்த சைடில் மதுரை சைடெலாம் தால்ச்சா. அந்த மாதிரி பிரியாணிக்கு இங்கே மேலப்பாளையத்தில் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறது வந்து மட்டன் எலும்போடு சேர்ந்து தால்ச்சா. தால்ச்சா, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு எலும்போடு சேர்ந்து மாங்காய் போடுவீங்களே? மாங்காய் போடுவோம். இந்த சைடில் நிறைய இருக்குது அது வந்து. சரி கிடையாது சார். இப்போ ஆஃப் வேக்காடு நல்ல வெங்காயம் வந்து இந்த நெய் ஆயில வந்து நல்லா செவந்துட்டு. சரி ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த பச்சை மிளகா எடுங்க சார். பச்சை இப்போ தான் போடுறோம். பச்சை மிளகா இப்போ தான் போடணும். சரி ஓகே. இந்த ஸ்டேஜில் போடுறோம். இந்த ஸ்டேஜில் வந்து அரை வேக்காடு ஆன பிறகு தான் பச்சை மிளகா போடணும். அப்போ தான் அந்த காரத்தன்மை கரெக்டாக இருக்கும். ரைட்டுங்களா? ஆமாம் சார். ஸோ இப்போ இதுக்கப்புறம் எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்? இதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, தயிர், உப்பு எல்லாமே சேர்த்துடும் சார். சரி ஓகே. இந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டலாமா இல்லை வதங்கட்டுமா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி சொல்லும் போது ஆரம்ப காலத்தில் சொல்லி தரும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, உங்களோட அப்பாவோ இல்லை உங்களுக்கு ஒருத்தர் குருவாக இருப்பாங்க. அந்த மாதிரி யார் உங்களுக்கு ஆக்சுவலாக? எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சமையல் தான். எங்கள் அப்பாவுடைய அப்பா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்க சொல்ல எங்கள் அப்பாவுடைய அப்பாலாம் வந்து சமையலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க வர சொல்லி கம்மன்னு வாழணும் மாசம் இருக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் நமக்கு சமையல் மேலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த தொழிலில் வந்து ஜெயிக்கணும். ஏன்னா இது என்றைக்கும் அழியாத ஒரு தொழில். ஆமாம். இந்த நம்ம ஆஃப் வேக்காடில் நம்ம பச்சை மிளகா போட சொல்ல இப்போ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு வாசனை வருது. அந்த ஒரு பச்சை மிளகா வதங்குற பக்கம் வந்து பார்த்தீங்களா? ஆமாம். அந்த எண்ணெயிலேயே எண்ணெயிலே வதங்க சொல்ல நல்லாயிருக்கும். ஓகே சார். நல்ல வெங்காயம் வந்து போதுமா? அது நல்லா செவந்துட்டு இந்த பக்குவம் போதும். அப்போ காட்டுங்களேன். அப்போ தான் வந்து அந்த பிரியாணி வந்து லைட் கலரில் வரும். ரொம்ப வெங்காயம் கறியக்கூடாது. சரி ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு தயிர் சேர்த்துக்கோம் சார். இஞ்சி பூண்டு தயிர். ஆமாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு சொல்லும் போது ரெண்டுமே ஒரே அளவா? எப்படி? ரெண்டுமே ஒரே அளவு தான். மொத்தமாக நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே தான். அடுத்து இந்த தயிர் தாங்க. தயிர். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தயிர் போட்டுருவோம். ஆமாம், தயிர் அது வளர்க்க வேண்டியது. இந்த தண்ணி, அந்த தயிர், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து பச்சை மிளகா வெங்காயத்தோடு ஒரு மிக்ஸ் ஆகும். இது ஒரு புது அனுபவம் எனக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு என்ன காரணம் அது ஆக்சுவலாக? அந்த தயிரோடு சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு வேக சொல்ல அது செரிமானத்துக்கு இன்னும் கூடும். இஞ்சி பூண்டு வாடை இருக்குது. ஆமாம். ஒரு பிரியாணியில் வந்து அந்த எல்லாம் சேர்த்து ஒரு ஃப்ளேவர் வரணும் சார். தனியாக இஞ்சி பூண்டு வாடை வருதுன்னா சாப்பிட முடியாது. பட்டை ஏலக்காய் வந்தாலும் சாப்பிட முடியாது. ஓகே. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த தயிரும் போட்டிங்களே, இது போட்ட பிறகு நம்ம குக் பண்ணுற பக்கம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஒரு 7 to 8 நிமிஷம் சார். சார் இஞ்சி பூண்டு வந்து சூப்பராக வெந்துட்டு இது அந்த பிரியாணி சொல்லும் போது நீங்கள் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அந்த ஒரு அந்த கொலகொலப்பு தன்மை, அது வெங்காயம் முழுசாக தான் இருக்குது. ஆமாம். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த ஒரு அதுதான் மசாலா. அந்த மசாலா வந்து பச்சை மிளகா வந்து ரொம்ப வந்து கரைஞ்சிடக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஓகே. அப்படி ஒரு அல்வா கலரில் அல்வா பக்குவம். ஏன்னா திருநெல்வேலி காரணம்ல அல்வா பற்றி அது மிளகா இருக்கணும். ஸ்பூன் தாங்க நாங்கள் தரேன். ஸோ 1 கிலோ சொல்லும் போது மிளகாத்தூள் வந்து நம்ம எவ்வளோ போடுறோம்? 10 கிராம் சார். 10 கிராம். அதான் மிஷன் விடுறோம். 2 கிலோங்க சொல்ல உங்களுக்கு 20 கிராம் போடும். ஓகே. இதுக்கப்புறம் தக்காளி போடுறோமா? மல்லிக்கீரை மல்லி புதினா வெட்டிருக்கேன் போது ரெண்டுமே. இப்போ இந்த மல்லி புதினா வந்து ரெண்டுமே ஒரே அளவோட போடணுமா இல்லை ஒன்று அதிகம் ஒன்று கம்மி அப்படின்னா இருக்கு? மல்லி வந்து 100 கிராம் இருக்குன்னா புதினா 50 கிராம். ஓகே. ஏன்னா புதினா வந்து புதினா சாப்பாடு மாதிரி ஆகும். ஓகே ஓகே. இது நல்ல வெந்த உடனே அடுத்து அந்த தக்காளி இருக்கு பாருங்க. சரி. தக்காளி வெட்டி வச்சிருக்கோம், அதை எடுங்க. இந்தாங்க தக்காளி. ஸோ இப்போ இந்த தக்காளிலாம் வெந்த பிறகு தான் வந்து நம்ம வந்து இது போடுறோமா? ஆமாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கன் போடணும். சிக்கன் போட்டு அதுக்கு ஒரு அளவு தண்ணி இருக்குது, அந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மற்றதை பார்த்து அதுமாதிரி ரைஸ் வெடிச்சு போடுறோமா டேரெக்டாக போடுறோமா? கண்டிப்பாக வடித்து தான் போடுறோம். ஓகே. இந்த பக்குவத்தில் நம்ம என்ன பண்ணணும் சார், தேவையான அளவு கல்லுப்பு போடணும். கல்லுப்பு என்ன காரணம் இந்த டைமில் போகிறதுக்கு? ஏன்னா ரீசன் இருக்கா? அதாவது வந்து உப்பு வந்து ரொம்ப கரிப்பு தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சம் மசாலாலாம் வந்ததுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி. நீங்கள் இந்த இப்போ என்எஸ்கே சொல்லி வச்சு கேட்ரிங் பண்ணிட்டு வரீங்களே? ஆமாம். இந்த கேட்ரிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேலப்பாளையத்தில் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லை அதர் ஸ்டேட்ஸில் போய் பண்ணுறீங்களா எப்படி?
நம்ம தமிழ்நாடு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஆமாம், இது இடையில வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் போய் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கா? ஆமாம். ரைட்டு. அந்த தக்காளியெல்லாம் வதங்கி வரும்போது அந்த எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்குது. ஆமாம், கண்டிப்பாக. நல்ல தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஓகே. இப்போ கறியை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் பாதாம் பால் இருக்குல்ல சரி அதை ஊற்ற. சரி ஓகே. சரி நாங்கள் சிக்கன் நாங்கள் நல்ல எங்களுக்காக லெக் பீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இந்த சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் சார். சரி ஓகே. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த அளவு தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த தண்ணி ஊற்றி. ஆமாம் சார். ஓகே. ஊற்றிட்டு சரி ரெண்டாவது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணுறீங்க. ஆமாம். அது போக வந்து நம்ம பாதாம் பால் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பாதாம் பால். எவ்வளோ பாதாம் எடுத்துருக்கோம் நம்ம? ஒரு 100 கிராம் ஊற்றி. 100 கிராம் பாதாம். 100 கிராம் பாதாம், 400 ml பால். 400 ml பால். ஆமாம் சார். அதாவது 2 கிலோ. 2 கிலோ. சரி ஓகே. இது அப்படியே இப்படி மேலே ஊற்றுறேன் சார். ஓகே. ஆனால் ஊற வைக்கணும். ஆமாம், கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஒரு வாட்டி எனக்கு ப்ராசஸ் சொல்லுங்கள். ஒரு வாட்டி எனக்கு. அதாவது சார், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாதாமை நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா இன்னும் அது பசத்தன்மை நல்லா இருக்கும். இது மாய்ஸ்சர் தக்கும். எஸ், அந்த ஈரத்தன்மை. ஆமாம் சார். சரி ஓகே தான். நல்லா மசஞ்சு சாப்பிட சொல்லையே ஒரு சாப்பிட்டன்மை இருக்கும். சரி ஓகே தான். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பிரியாணி சொல்லும்போது அந்த ஈரத்தன்மை இருக்கணும். அந்த ஈரத்தன்மை இருந்தால் மட்டும் தான் நம்ம சாப்பிட்றது நல்லா இருக்கும். அது காஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது. சிக்கன் வந்து ஒரு 1/2 வேக்காடு வந்தால் போதும். ஓகே. இருக்குல்ல, 1/2 வேக்காடு வந்தால் போதும். அதே மாதிரி அரிசியும் ஒரு 1/2 வேக்காடு வந்தால் போதும். அரிசியும் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி உதிரியான பக்கம் தான். உறுதியாக இருக்கும். இந்த அரிசி வேக வைக்கும்போது என்னென்ன போட்டீங்க? மல்லி, புதினா, லைட்டாக உப்பு. உப்பு, பட்டை அவங்க போட்டிங்களா? பட்டை. சரி ஓகே தான். இப்போ இந்த ரைஸ் போட்டிங்கல்ல? ஆமாம். 50% போட்டாச்சு. ஆமாம். இப்போ இங்கே மீதி இருக்க அந்த தண்ணியில் வந்து நீங்கள் போட்டு தம் போடுறீங்க. ஆமாம் சார். எந்த பக்கம் அந்த பிறகு தம் போட்டால் கரெக்டாக இருக்கும்? ஒரு 75% அந்த நீர் மேலே வரணும் சார். ஓகே. வந்த உடனே தண்ணி வெந்நி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அரிசி எடுத்துகிட்டு போகல, அந்த வெந்நி லைட்டாக மேலே ஊற்றும். ஓகே. அந்த வெந்நி எடுங்க சார். அதாவது அரிசி வேக வச்ச தண்ணி. ஆமாம். இந்தாங்க. இதை வந்து லைட்டாக அப்படி. ஏன் அப்படி கரண்டி வச்சு ஊற்றுறீங்கன்னா காரணம்? எல்லா பக்கம் சுற்றி விழும். அதாவது ஒரே டயத்தில் விழக்கூடாது. ஓகே. இதான் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் போகிற தம் போடுற பக்கமும் எனக்கு புதுசாக இருக்குது. ஆமாம். ஏன்னா சில பேர் வந்து 70% தம்மில் போட்டு அப்படியே போட்டுருவாங்க. நீங்கள் நல்லா தாராளமாகவே வந்து நல்லா தண்ணி விடுவாங்க. அவ்வளோதான் சார். இது போக மூடி போட்டு தம்மை எப்படி போடுறோம் அப்படின்னா, கீழே தவா வச்சு நல்லா ஹீட் பண்ணி அதுக்கு மேலே அந்த பிரியாணி தூக்கி வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம், ஒரு 40 நிமிஷம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா சுவையான பிரியாணி. 40 நிமிஷம் தம் போடுறீங்க? ஆமாம். ஓ, தம் விறகுனா 30 நிமிஷம், 20 நிமிஷம் போதும். கேஸுனால நம்ம 40 நிமிஷம். 40 நிமிஷம். சரி சரி ஓகே. தம் போட்டு ஆமாம் எனக்கு உடைக்கும் போது காமிங்க. ரைட். ஓகே. சரியா? ஓகே. 40 நிமிஷம் ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஓப்பன் பண்ணிடுவோமா? சரி ஓகே தான். அடாடா, அந்த ரைஸ் நல்லா மலர்ந்து அப்படியே நீட்டாக அப்படி மேலே நிற்குது. இங்கே பார்த்தா தெரியும் உங்க எல்லாருக்குமே. அப்படி நீளமாக இதுதான் அந்த ப்ராப்பர் தம் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். கண்டிப்பாக. ரைட்டு. தம் வச்சலாமா? ஆமாம். இந்தாங்க எடுத்துங்க. அடடா, அந்த ரைஸ் அப்படியே உதிரியா. ஆனால் இந்த 40 மினிட்ஸ் தம் போட்ட பிறகு அந்த ரைஸ் நல்லா உருந்துடும். அப்படியே சுட சுட அந்த லெக் பீஸ் ஊற போடுங்க. இன்னைக்கு திருநெல்வேலி சைடில் ஒரு வெட்டு தான் நீங்கள். நம்ம பிரியாணி சாப்பிடுங்க. நீங்கள் 650 கிலோமீட்டர்லேருந்து வந்துருக்கீங்க. ஆமாம். எத்தனை கிலோ? 650. 650. தேங்க்யூ. நான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அந்த கிட்ட கொண்டு வரும்போது அந்த வாசம்
கமகமன்னு ரைஸ் நீட்டாக சூப்பராக வந்துருக்கு. சாப்பிட்டு பாருங்கள். ஓகே. அந்த ஜூஸி டேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காரம் சாப்பிட ஒரு மைல்டான ஒரு இது. சூப்பர். தேங்க்யூ. நாக்கில் இங்கே ஆரம்பிச்சா இங்கே அப்படியே போகுது. நாக்கில் ஆரம்பித்து இதயம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அதான் இங்கே போகுது ஒரு இதே சொல்லிட்டாரு. ரொம்ப சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எனக்கு அந்த ஒரு ஈரப்பதம் பக்கம் அந்த டெக்ஸ்சருக்கு வந்து நீங்கள் போட்ட அந்த பாதாமும் ஒரு முக்கியமான ஒரு. ஆமாம் சார். அது அந்த மசுமையாக இருக்கும். சூப்பர். அந்த சிக்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசா பக்குமா. வெரி நைஸ். பிரமாதம். தேங்க்யூ. நன்றி சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரைட். எக்ஸலண்ட் பிரியாணி. நான் நல்லா சாப்பிட்றேன். சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. ரைட். நீங்கள் நிறைய ஊரில் போய் பிரியாணிலாம் பண்ணுறேன் ஃபங்க்ஷன். ஆமாம். நம்ம வீட்டு சைடில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தோன்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் என் நம்பரே கொடுத்துடலாம் சார். கொடுங்க. நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா என்எஸ்கே கேட்ரிங். என்னுடைய பேர் வந்து எம்என் ஆசிக். திருநெல்வேலியிலையும் சென்னையிலையுமே நம்ம பிரான்ச் இருக்குது. கிட்டத்தட்ட 26 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9843016163. இதுக்கு வந்து உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். எப்போ நானும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு ரியலி. ஆனால் உங்களை ரொம்ப சந்திச்சு ரொம்ப ஹாப்பி. ஓகே. தேங்க்யூ சார். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த பிரியாணியோட ஸ்டைலோ அந்த பக்குவமாக கண்டிப்பாக மாறும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். பாய். டேக் கேர். இப்போ என்னோடய வேலையை நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? பாய்.